மாயாண்டி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, யாரோ ஒருத்தர் வந்திருக்காருயா. யாரு? என்ன பிச்சைக்காரனா? இல்லையா, இயேசு பத்தி சொல்லிருக்காருயா. ஏய், புழப்பத்தவன வாடா சீக்கிரம். இயேசு பத்தியா? அதனால அப்படியே அனுப்பு. சரிங்கய்யா. சீக்கிரம் வா. ஐயா, இத அவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரியா. ஏய், எதுக்கு தெரியலையா? ஏலே, நமக்கு எதுக்குடா இயேசு? டேய், பாவத்துல இருக்கிறவனுக்கு தான்டா இயேசு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தேவையில்லை. டேய், எல்லாம் நம்ம கையில இருக்கும்போது எனக்கு எதுக்குடா இயேசு? என்கிட்ட வந்து பேப்பர்லாம் கொடுத்துக்கிட்டு புழப்பத்தவன தூக்கி போட்டுட்டு புழப்ப பாரு. சரிங்கய்யா. இப்ப யாரோ வெளியில வந்திருக்காங்க, போய் பாரு. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க வாங்க. என்ன மாயாண்டி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கியா? இந்த 100 ரூபா வச்சுக்கோ. ஐயா ஐயா, உங்க ஃப்ரெண்டு, உங்க பார்ட்னர் ரமேஷ் வந்திருக்காருயா. ஏய் ரமேஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்குடா. ஏய் மாயாண்டி, ஐயா சீக்கிரம் ஐயாவுக்கு தேவையானலாம் ரெடி பண்ணு. டேய் மாயாண்டி, காஃபி எனக்கு சுகர் இருக்கு, பார்த்து போடு. அவருக்கு சுகர் இருக்கு, அதனால சுகர் இல்லாத காப்பி எடுத்துட்டு வா. ஐயோ ஐயோ, சின்ன வயசுல இருந்த மாதிரி காமெடி பண்றடா. என்னப்பா ராஜா, ரொம்ப பிஸியா? இதுக்கு முன்னாடி ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்த. ஆடா அதை விடுற, சும்மா ஸ்தோத்திரம் 4 மணியை பாத்திரம் ஏதாவது ஒண்ணு உசுர வாங்கிட்டு கிடக்குறாங்க. இவனுங்க அங்கேயும் இப்படிதான், சிங்கப்பூர்லயும் தொல்லைதான், எங்க பார்த்தாலும் தொல்லைதான். என்ன கேட்டா கடைசி காலம் கிருபையின் காலம் என்னமோ போட்டு தாக்கிட்டு போறானுங்க. ஏ, ஒரு விஷயம் தெரியுமா? இன்னமும் இயேசு ரத்தம் கொடுத்தாருன்றானுங்களே. நான் இது வரைக்கும் 13 வாட்டி ரத்தம் கொடுத்தேன். என் பேரு ஒன்றுலயுமே காணும. அட போட சும்மா. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ் நல்லா போகுது. உன் பேர்லயும் என் பேர்லயும் சிங்கப்பூர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரன் இருக்கிற பிளாட்டை வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எங்கெங்க கையெழுத்து போட சொல்றியோ நான் கையெழுத்து போடுறேன். ஏய் மாயாண்டி, வாயா இங்க வாப்பா, இங்க வா. மாயாண்டி, ஐயோ, ஐயாவை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியுயா. பால்ய சிநேகிதன். ஸ்டார்டிங்ல இருந்து எங்கெங்க கையெழுத்து போட சொல்லுவானோ அங்கெல்லாம் நான் போட்டுட்டே இருப்பேன். இது வரைக்கும் 100-150 கையெழுத்து என்கிட்ட வாங்கியிருக்கான். ஆனா நம்பி போடுவேன், கண்ணை மூடிக்கிட்டு போடுவேன். தெரியுது. அவ்வளவு நம்பிக்கைடா. ஆமா, நம்ப. ஏன் தெரியுமா? நம்பணும்டா வாழ்க்கைனா. ராஜா, நீ மாயாண்டி மேல ரொம்ப விசுவாசம் வச்சிருக்க ராஜா. அவ காலுங்க கிடக்குற நாய் மாதிரி அவன். மாயாண்டி, இப்ப கூட ஏதாவது பத்திரம் தந்துருப்பிய? ஆமா, நிறைய பத்திரத்தை இருக்கேன். எல்லாத்துலயும் சைன் போட்டுரு. உன் பேர்லயும் என் பேர்ல சொத்தை நம்ம பெருசாக்கிடுவோம். நீ என்ன செய்யற நண்பன்டா, நீ எல்லாம் நல்லது தாண்டா செய்ய. சரிப்பா, போடு. எங்க போடணும்? இங்க, இங்க, அது இங்க, அங்க, இங்க. சரி, பாப்போம். கிளம்பலாமா? கிளம்பலாம். ஒரே வாட்டி சிரிச்சுக்கலாம்டா. சரி போ. சார், யார் பாரு? ஐயா, நம்ம பண்ணையில கணக்கு வழக்கு பாக்குற மனோகர் வந்திருக்காருயா. அந்த பயலா? ஆமாயா. பயண்டி பிரச்சனை உள்ள பையன்டாம. ஓ, எப்ப பாரு அட்வான்ஸ் கொடு இதே வேலைதான். அவங்க அம்மா படுக்கையா கிடக்குறாங்க. அப்படியா? அவன் சொல்லிதான் எனக்கு தெரியும். ஓ, அவன் தங்கச்சி அவனை விட்டுட்டு அவங்களுடைய ஓடி போச்சான். பயங்கர பிரச்சனை உள்ள பையன். பொறுப்பா பாத்துக்க வேண்டிய அவங்க அப்பா குடிச்சிட்டு எப்ப பாரு கடையில விழுந்து கிடப்பான். இப்ப கூட எதுக்கு வந்திருப்பான்? ஏதாவது அட்வான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கேட்க வந்திருப்பான். வர சொல்லு. சரியா சரியா. ஐயா, உங்களை உள்ள கூப்பிடு. பாப்பா, என்ன மனோகர் எப்படி இருக்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கியா? யார் இருக்கட்டா காது குத்துற? சரி, என்ன பிரச்சனையோட இருக்கிறியா? அம்மா படுக்கையா இருக்கிறாங்களா? அது தெரியும். அடுத்தது தங்கச்சி விட்டு ஓடி போச்சா? அதுவும் தெரியும். அப்புறம் என்ன, உங்க அப்பா குடிச்சிட்டு போய் விழுந்து கிடக்குறாரா? டேய், தெரியும்டா, உன் பிரச்சனை எல்லாம் தெரியும். ஏற்கனவே 50,000 தான் வாங்கிட்டு இருக்கிற. என்ன இன்னும் நான் எங்கிருந்து கொடுக்கணும்? என்ன ஹெல்ப் வேணுமா? சரி, பொழப்பு போற. எவ்வளவு வேணும்? என்னத்துக்கு வந்திருக்க? சார், வாங்கின காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். 50,000? இது 5-10? இதெல்லாம் எப்படி நடந்தது? இயேசுவால நடந்தது சார். இயேசுவால நடந்ததா? நீயுமா? நாளைக்கு நீங்களும் தான் சார். ஏய், என்னங்கடா போர் பண்றீங்க? ஆனா ஏசுன்னு மாயாடி நான் சொல்லல.
நீ வேற ஆண்டவன் அது எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கிற? சொல்றத சீரியஸா கேளுடா. சொல்லியா பாவத்துல பிரச்சனையில போராட்டத்துல இருக்கிறவங்க தான்டா இயேசு. இன்னைக்கு இவனும் அந்த வேலையில விழுந்துட்டான் பாத்தியா? ஆமாயா. ஒரு ஆண்டவன் டேய் எத்தனை மகானுங்க பிறந்திருக்கிறானுங்க கேளுடா. அந்த மாதிரி தான்டா ஒருத்தர் இயேசு. சார் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கலாம், ஆனால் எல்லாம் மறிச்சிட்டாங்க. இயேசு தான் நமக்காக மறிச்சு 3ஆம் நாள் உயிரோட இருந்தாரு. இப்போ ஜீவனோட இருக்காரு. எனக்காக மாத்திரம் இல்லை சார், உங்களுக்காக தான் மறிச்சு இப்போ ஜீவனோட இருக்காரு. டேய் மாயாண்டி 50,000 வாங்கிட்டு அனுப்ப அவனை சீக்கிரம். சரிங்கய்யா. ஏய் புரியா, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயா கோபப்பட்டால முடிஞ்சதில்ல. நீ இயேசு கிட்ட போயிட்டல, இயேசு உன்னை காப்பாத்துவாரு. நாலுலேருந்து வேலைக்கு வராது. ஓடி. பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே, நம் நல்லாயனே சுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. இத பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே, நம் நல்லாயனே சுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. ஹலோ ஹலோ. ஹேய் எப்படிடா இருக்க? என்ன எப்படி இருக்க? சிங்கப்பூர் பிளாட்லாம் முடிஞ்சுதா? அந்த விஷயத்தை பத்தி தான்டா பேசலான்னு நானே வந்தேன். என்ன என்ன சொல்லு சொல்லு சொல்லு. என் மனசாட்சி ஒத்துக்கல. என்னாச்சு? நான் கேட்கும் போதெல்லாம் நீ பைத்திய மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. நான் உன்னை நண்பரடா. அதுதான் ரொம்ப தப்பு. என்ன சொல்ற? நண்பனை நம்புறது தப்பா? நீ கையெழுத்து போட்ட அத்தனை பத்திரமா இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சா? என்ன சொல்ற? என்ன சொல்லணுமோ அதை தாண்டா சொல்றேன். இதுக்கு சிரிப்பு தானா? சிரிப்பு தாண்டா. என்ன மன்னிச்சிடுறா. எல்லா பத்திரமும் உன்னுடைய சொத்து. உன் வீட்டை தவிர மற்ற எல்லாமே இப்ப என் பேர்ல இருக்குடா. சரி, உன்னை பார்த்தா பாவமா இருந்தது, அதனால தான் உன் வீட்டை விட்டு வச்சேன். இல்லைன்னா அதையும் வாங்கிட்டு இருப்பேன்டா. வரட்டுமா? ஹலோ ஹலோ ஹலோ. டேய் மாயாண்டி, ஐயோ என் நண்பன் என்னை ஏமாத்தலாம். ஆமாயா. ஆனா என் பையன் ஃபாரின்ல இருந்து வரான். இன்னைக்கு தான் வரான். அப்படியா? சூட்கேஸ் ஃபுல்லா பணம் வச்சிருக்கேன். அது அவனுக்கு தான். ஆனா என் பையன் என்ன சப்போர்ட் பண்ணுவான்டா. என் பையன் எனக்கு இருக்கா, எனக்கு அது போதும். வா ஏர்போர்ட் போலாம் வா. சரிங்க. பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்து விடும். பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்து விடும். ஹாய் சஞ்சய். Hi, Dad. எப்படி பயணம்லாம் ஜேர்னிலாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது டேட். சரி கிளம்புவோமா? இல்லை டேட், இது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். என்ன? ஐ ஹேட் அ ஒய்ஃப். என்னடா சொல்கிறேன்? ஆமாம் டேட், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோடய ஒய்ஃபோடு தான் வந்திருக்கேன் இங்கே. எங்கே அவங்க? அவங்க காரில் இருக்காங்க டேட். நான் ஒரு புது ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இனிமேட்லேருந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல டேட். நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துக்கோங்க. உங்ககிட்டேருந்து நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. நான் உன் அப்பாப்பா. அதனால தான் டேட் உங்ககிட்ட நான் எந்த சுத்தம் கேட்கல. நான் உன்னை வளர்த்தவன்பா. அதுக்கு தான் டேட் ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நாளாக என்னை வளர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேட். வெறும் தேங்க்ஸ் தானா? வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னோட ஒய்ஃப், என்னோட லைஃப், அப்படியே போகிறேன் டேட். அப்போ அன்பு? அது நீங்கள் உங்களோட கடவுள்கிட்ட கேளுங்க. எந்த கடவுள்? அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பாய் டேட். அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. மாயாண்டி, என் நிலைமையை பார்த்தியா? என் நன்மை என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். என் சொத்தெல்லாம் போச்சு. என் பையனை நம்பியிருந்தேன். அவனும் லைஃப் ஒய்ஃப்னு சொல்லிட்டு தத்துவம் பேசிட்டு போயிட்டான். இன்னைக்கு இந்த சூட் கேஸும் இந்த வீடு தாண்டா என்கிட்ட. ஏன்னா நீ இருக்குங்கிற ஒரு தெம்புல தாண்டா நான் இருக்கேன். ஐயோ நான் கடைசியிலும் கூட இருப்பையா. நான் உங்களுக்காக எல்லா வேலையும் செய்வேயா. ஐயா நீங்க சாகுனா கூட இருப்பையா. ஆனால் இந்த பத்திரத்தில் கொஞ்சம் கையெழுத்து போடுங்கய்யா. பத்திரமா? எந்த பத்திரம்? வீட்டு பத்திரம் கையெழுத்து போடுறா. அதான் அனாதை ஆகிட்டல உனக்கு. அப்புறம் இந்த சொத்துலாம்
எனக்கு புள்ள பொண்ணு பஞ்சாயத்துலாம் இருக்குது எனக்கு. ஏய் நான் உன் எஜமான்டா. ஏய் எஜமானது குஜமானது கையெழுத்து போடுறா. போடுறே குத்தட்டுமா? போடு போடு போடு. கிளம்பு. இதோட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. கிளம்பு. இதுமே என் வீடு. இது போடவில்ல. நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கையின் நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். மாயான இந்த உலகத்தில் இயேசு மாத்திரமே நிரந்தரமானவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு. காலமில்ல நேரமில்ல அன்புக்குள்ளே வந்துவிடு. மாயை மாயை எல்லாம் மாயை. மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம்